எங்களுடைய இதற்கு முந்தைய வீடியோவில் பைல்ஸ் பிரச்சனை என்றால் என்ன, அதனுடைய அறிகுறிகள் என்ன என்பதை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வீடியோவில் யார் யாருக்கெல்லாம் பைல்ஸ் பிரச்சனை அதிகமாக ஏற்படும் என்பதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஹெல்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மலர்சிக்கல் பிரச்சனை அதிகமாக உள்ளவர்களுக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனை அதிகமாக வருகிறதாம். மலம் கழிக்கும் பழக்கம் நபருக்கு நபர் மாறுபடும். வாரத்திற்கு 3 முறை முதல் ஒரு நாளில் 3 முறை மலம் கழிப்பது என்பது இயல்பானது. வாரத்திற்கு 3 முறைக்கும் குறைவாக மலம் கழிப்பவர்களுக்கு மலர்சிக்கல் பாதிப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. இந்த மலர்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மலம் கழிப்பதில் சிரமம், வீக்கம் மற்றும் குமட்டல் போன்ற உணர்வு, வயிற்று பிடிப்புகள் போன்றவற்றுடன் மலம் கழித்த பிறகும் முழுமையாக மலம் கழிக்கவில்லை என்பது போன்ற பல அறிகுறிகள் காணப்படும். அடுத்ததாக, குறைந்த நாட்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடுபவர்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக ஏற்படுகிறதாம். அதிக உடல் நிறை உள்ளவர்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை அதிகமாக ஏற்படுமாம். அடுத்ததாக, பிரெக்னன்ட் லேடிஸுக்கும் இந்த பைல்ஸ் பிரச்சனை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குழந்தை பிறந்த பிறகு தானாக அது சரியாகிவிடும். அடுத்ததாக, வயதானவர்களுக்கு ஏனையவர்களை விட பைல்ஸ் பிரச்சனை ஏற்படுகின்ற பெர்சன்டேஜ் அதிகமாம். அத்துடன் அதிக நிறையை தூக்குகின்ற ஜிம் பாய்ஸ் மற்றும் நாட்கூலி வேலை செய்பவர்கள் போன்றவர்களுக்கும் பைல்ஸ் பிரச்சனை அதிகமாக வருகின்றதாம். நீண்ட காலமாக இருக்கின்ற வறட்டு இருமலாலும் பைல்ஸ் பிரச்சனை வரும் என்கின்றனர் மருத்துவர்கள். மேலும் அதிகமாக வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கும், இரத்த அழுத்தத்தை குறைக்கின்ற மருந்துகள், அயன் டோனிக்ஸ் எடுத்துக்கொள்பவர்கள், மன நோய்க்கான மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்கள், தைராய்டு தொடர்பான பிரச்சனைக்கான மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கும், அலர்ஜி மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கும் அதிகமாக இந்த பைல்ஸ் பிரச்சனை அதிகமாக வரும் என்கின்றனர் மருத்துவர்கள். இந்த பைல்ஸ் பிரச்சனைக்கு எந்த மாதிரியான மருந்துகள் உள்ளன, எந்த மாதிரியான உணவுகள் பைல்ஸ் பிரச்சனையை குறைக்கும், பைல்ஸ் பிரச்சனைக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் உள்ள டிப்ஸ்கள் என்ன, ஹோம் ரெமிடிஸ் என்னென்ன இருக்கின்றது என்பதை எங்களுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இது தொடர்பான பயனுள்ள வீடியோக்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே.